நான் வந்து ஒரு மந்திரத்தின் மூலம் ஒரு பாம்பை வந்து கட்டுப்படுத்தி அந்த பாம்பை வந்து பிடிக்கலாம். தனக்கு தெரிஞ்சு யார் இருக்கிறாங்களாம் அவங்க வந்து மந்திரம் சொல்லி வந்து பாம்பு அடிப்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. முதலில் யானை, இப்போது பாம்பு. வீட்டை சீக்கிரம் கட்டி முடியுங்கள். உங்கள் வீட்டு திட்டத்தை முடிப்பதற்கு இதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளுங்க. யானை வந்தால வந்து நாங்கள் வீட்டு அந்த மேல் மட்டம் வந்து ஆரம்பிச்சு நாங்கள் இப்போ பாம்பு வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த ரூமை வந்து நாமக்கு முடிச்சு வைக்கப்படுன்றது வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன். எங்களோட உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நேற்றைய தினம் நாங்கள் ஒரு வீடியோ பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்களே, என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு 5 அடி நீளமுடைய ஒரு பாம்பு ஒன்று உள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக இந்த சட்டி சாமான் எல்லாம் புரட்டி பார்த்து மக்களே அங்கே வந்து பாம்பு காணல. நாங்கள் போனதை பிறகு திருப்பி அம்மா வந்து கொள்ளடிச்சிட்டாங்க. பாம்பு வந்துட்டு மகன் அப்படின்னு சொன்னால் திருப்பி அதே வந்து எனக்கு வரையிலாது. திடீர்னு அங்கே நின்று ஆக்களை வந்துட்டு அங்கே அனுப்பிவிட்டேன். அனுப்பிட்டு அங்கே அவங்களும் பார்த்துட்டா பாம்பு இல்லை. பாம்பு உண்மையிலே வந்துச்சா அப்படி சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பாம்பு வந்திருக்கு. ஏன்றால் அடுத்த வந்து அழகான தடம் இருந்தது. இப்போ அந்த சரியாக நாங்களும் போகிற டைமில் ஆக்கள் போய் பார்க்குற டைமில் வந்து பாம்பு காணல. சரியோ, பாம்பு மாயமாக வந்து மறைஞ்சு போகுது. அப்போ இதில் என்ன அதிசயங்கள் மாயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு மாயமெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே பாம்பு வருது. அது டக்குன்னு மாறுது. ஏன் மாறுது, எங்கே மாறுதுன்னு சொல்லி நாங்கள் தேடி பார்க்குறோம் மக்களே. அது அந்த இப்போ எங்களோட வீடு வந்து ஃபுல்லாக வந்து முழுக்க சுவர் இல்லைண்ணே, சுவர் இல்லை. பாதி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தகரம் அடிச்சிருக்கும். தகரம் ஃபுல்லாக இடவு இருக்குது. இதான் உண்மையான விஷயம். இடவு இருக்குது. அப்போ இது அதே மாதிரி வந்து இந்த சுவரெல்லாம் வந்து உண்மையிலே பூசின சுவர் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பாம்பெல்லாம் வந்து உண்மைக்கு வந்து ஏறாது. இது பூசாத சிவரன் வந்து பாம்பு ஏறி எந்த பக்கம் கடந்து போகும், அதுக்கு ஈஸியா இருக்குமே. அப்ப அதனால நம்ம நேற்று தேடின போகும் காணல. திருப்பியும் அதேமா வந்து பாம்பு வந்து இருக்கு. திருப்பியும் ஆட்கள் போய் பார்க்குற நேரம் வந்து பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள வந்துட்டு அது ஏறித்து போய் இறங்கி போற தடம் வந்து எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கு. அதாவது வீட்டுக்கு பின்னால வந்து அந்த தடம் இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னால் மக்களே, அப்ப திடீரென்று இப்ப இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அம்மா அதுல இருந்து எங்களோட டயலாக் நம்பர் நினைக்கிறேன் அதுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ண சரியான வாகனங்கள் ஓடி இப்படி பாருங்க, இந்த முன்னு காட்டுங்க எப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படி ரோட்டை பாருங்க. இதுல வந்து வாகனம் இல்லை, பாத்தீங்களா? நாங்க மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கோம். இதுல வந்தபடியா காய்ச்சி கொண்டு போகலாம். ஆனால் அந்த மெயின் ரோட்டில் வந்து காய்ச்சி கொண்டு ஓடிடலாம். நோமலா இந்த ரோட்லயும் காய்ச்சி கொண்டு வர தப்பு தான். இதனால் வாகனம் ஒன்றும் இல்லை. நோமலா வந்து ஒரு 5-10 லாய் ஓடிக்கொண்டிருக்கோம். அப்ப ஒரு அம்மா வந்து கோல் அடிச்சு தம்பி பாம்பை வந்து வெளியில் எடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. 5 அடி பாம்பை வந்து வெளியில் எடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லை, தனக்கு தெரிஞ்சு யார் இருக்கிறாங்களாம் அவங்க வந்து மந்திரம் சொல்லி வந்து பாம்பு அடிப்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. மந்திரம் சொல்லியே பாம்பை வந்து கையில் பிடிச்சி பாம்பை கொண்டு ஒரு கோவில்லையோ இல்லை இங்கே கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிட்டு அந்த கதை வச்சுட்டுக்குள்ள வந்து கட்டாயித்து நம்பர் வந்து நிறைய கோல் வரதால இந்த நம்பர் இதைத்தான் இருக்கணும். ஒரு காய்ச்சி பார்ப்போம். மன்னிப்புக்கு கொஞ்சம் பெஸ்ட்டுக்கு என்றால் அவங்க ஏதோ ஒரு நன்மைக்காக வேண்டி நமக்கு அடித்தவங்களே அடிக்க வந்து என் பிஸியன் வருது. ஆனால் இல்லை தம்பி, மந்திரத்தால் பாம்பு வந்து எடுக்கலாமா உண்டா? வீட்டுக்குள்ளே போவோம்னு சொன்னால் அந்த 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 ஐயா வந்து அந்த மந்திரம் சொன்ன உடனே அந்த பாம்பு தனக்கு முன்னால் வந்து அந்த கையில் பிடிச்சி கொண்டு அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. எனக்கு கேட்டோன்னே வந்து உண்மையிலே ஆச்சரியம் ஆகுது. நான் எப்படி பாம்பு பிடிக்கிறது தெரியும் எனக்கு. இந்த வெள்ளக்காரர்கள் இந்த வீடியோக்குள்ள யூடியூப்ல பார்த்துருக்கோம். ஒரு காம்பு மாதிரி அந்த இது மாதிரி அதை வச்சு கொண்டு அதை பிடிக்கிறது அது நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான ட்ரைனிங். பாம்பு எப்படி பிடிக்கணும் அது பாம்புக்கேண்டே அந்த கதைக்கிற பாசம் இருக்குன்னு. அதாவது வாய் வழியில் அந்த முகபாவனைகள் கையசைவுகள் அது மூலமாக வந்து அந்த பாம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதை கோவம் வராமல் அதை பக்குவப்படுத்துறது எல்லாம் வந்து அவங்க நிறைய காலம் வந்து ட்ரைனிங் எடுத்து தான் செய்வாங்களே. ஆனால் வந்து ஒரு மந்திரத்தின் மூலம் ஒரு பாம்பை வந்து கட்டுப்படுத்தி அந்த பாம்பை வந்து பிடிக்கலாம் அப்படி சொன்னால் வந்துட்டு அது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இருக்குமாக்கமே நமக்கு தெரியா. ஒரு ஆத்மா ஒன்று இருக்கிறது உண்மைன்னு சொன்னாதரா இப்படியான விஷயங்கள் இருக்குதானே, அது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் இதெல்லாம் இப்படி இல்லாமல் வந்து நாங்கள் கண்ணில் பார்க்கலண்ணே. இது
ஆத்மாங்கள் சத்தங்கள் அது எழுதலாம் பார்த்துருக்குறோம், நேரடியாக அதை காய்ச்சிருக்கிறோம், அது வேறு. ஆனால் இப்படி இல்லைன்னா நாங்கள் பார்த்தது இல்லை. அப்போ எனக்கு சரியான ஆர்வமாக இருந்தது என்ன கூட்டிகிட்டு வரமான்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த குருவை அந்த அவமானப்படுத்துகிற நோக்கம் இல்லை என்ன அப்படி செய்யறான்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் தானே, லைன் பிஸியன்ட்டு வருது. 2 வந்து கோல் எடுத்தவங்க அப்படின்னா சொன்னேன் நான், வானம் ஓடிக்கொண்டு இருக்கணும்மா கொஞ்சம் பொறுங்க எடுக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அன்பா எடுக்கிற அம்மா அம்மார்களை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோமே. லைன் பிஸின்னு வருது, நம்ம வந்து வேறு கோல் வந்து காய்ச்சி கொண்டிருக்காங்க. சரி மகளே, என்னென்னு சொன்னால் நான் கதைக்கிற வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சத்தமாக விளங்குமான்னு தெரியல. காரணம் வந்து இந்த மைக் இருக்கு தானே, நான் 2 மைக்கை சும்மா அடிச்சு வச்சுக்கிறேன். இந்த மைக்கில் பாருங்க, ஒரு மைக் தான் லைட் பத்துது என்ன, இந்த மாதிரி லைட் பத்துது. இது லைட் ஒன்றும் வேலை செய்யலை. இது நேற்று இந்த பாம்பு பிடிக்க போன வேலை தான் வந்து இப்போ ஒரு மைக் வந்து வேலை செய்யுது. அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குது. இப்போ தான் சார்ஜ் எல்லாம் போட்டு ஒன் பண்ணி இதில் எடுத்து ஒன் பண்ணால் மைக் வந்து கனெக்ட் ஆகுது இல்லை, ஒரே மைக் மட்டும் தான் வேலை செய்யுது என்ன. 2 மைக்கும் வந்து வேலை செஞ்சது. அது என்ன காரணம்னு சொன்ன மக்களே, இப்போ இந்த நெஞ்சில் அந்த கடும் கீட் பக்கியாக இருந்ததுன்னு, பக்கியாக இருந்தது கொஞ்சம் அந்த வேலை செய்கிற மாதிரி, உடம்பு செஞ்சு வேலை செய்கிற மாதிரி தான் எனக்கு. அது அந்த பிரட்டினது, அடுத்த தகரங்கள், சரியான வெயில், அதுக்குள்ள வந்து சரியான வியர்வை. அந்த வியர்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த மைக்குக்குள்ளே நான் நினைக்கிறேன் அந்த வேர்வை தண்ணி வந்து இறங்கிட்டு லைட்டாக உப்பு தானே, அப்போ இறங்கின உடனே வந்து அது அடிபட்டுட்டு போல மக்களே மைக். அதனால அதுவும் வந்து ஒரு கவலையாக இருக்குது. அதே தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன, உங்களோட எல்லாரையும் கமெண்டையும் வந்து வீடியோவில் நிறைய பேர் இந்த வீடியோக்களை வந்து ரிப்ளை பண்ணுற நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் எல்லாருக்கும் அவங்களோட மெசேஜ்களை பார்க்கக்குள்ள அவங்களோட பேரோட சொல்லக்குள்ள நீங்கள் சந்தோஷப்பட நம்புகிறேன். கண்டிப்பாக அதையும் வந்து இந்த போகக்குள்ள என்ன சொல்ல முடிஞ்சாலும் கண்டிப்பாக அவரோட நிப்பாட்டி அங்கே வச்சு நான் வந்து கழிச்சு கொள்வேன். அடுத்து இந்த கமெண்ட் பண்ணக்குள்ளே நான் வாரேன் அந்த விஷயங்களை கதைக்கிறதுக்கு. ஏன்னா தம்பி அது இருக்கட்டும், இது இருக்கட்டும், கமெண்ட் பண்ணக்குள்ளே நான் வாரேன் அந்த விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்கு. இப்போ இவங்க அம்மா வந்து கோல் அடிச்சுக்கலாம் சொல்லியிருப்பாங்கடா போய். அதாவது அந்த ஐயா அந்த பாம்பை வந்து அந்த தன்னுடைய மந்திரத்தால் பிடிக்கிற அந்த ஐயாவோட நம்பர் வந்து சொல்லியிருந்தவங்க என்ன இந்த இடத்த சொன்னவங்கடா, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் இடத்த சொல்லி விரும்பலை. இதில் அந்த அம்மா வந்து சொன்னவங்க அவங்க வந்து போனபடியால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு. அப்போ அதனால வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக நான் இப்போ கதைக்க வந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்கள்கிட்ட வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு போனது அந்த பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நேற்று இன்னும் ஒரு அசம்பாவிதம், ஒரு பரிதாபகரமாக ஒரு மனத்தாபமான விஷயம் நடந்தது. என்னன்னு சொன்னால் தம்பிர கண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த கரும்பு இலை இருக்கு தானே, ஏன்னா கரும்பு இலை வந்து கண்ணில் வந்து தம்பிக்கு வெட்டி உள்ளுக்குள்ளே கண்ணில் வந்து வெட்டி ஆளை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் இன்றைக்கு பிடிச்சாம வந்து நான் கல்முனை கிளினிக்கு வந்து போகிறேன்ட்டு இருந்து அது கொஞ்சம் அந்த கண் பிரச்சனையில் அந்த மருந்தெல்லாம் போட்டு வந்து கழுவுன அப்படியாவது ஆள் கொஞ்சம் தூக்கம் வந்துட்டு நித்திர தூங்கிட்டார். இப்போ இன்றைக்கு விடியச்சாம தம்பி நான் விடிய காலையில் வந்து தம்பி வந்து கல்முனை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கிளினிக்குன்னு போகணும். தம்பி வந்து அந்த ஃபோட்டோ வந்து அனுப்பியிருந்தவன் பார்க்க வந்து பயங்கரமாக இருந்துச்சுடா. அப்போ தம்பிக்கிற அந்த என்ன சொல்கிறது அதோட கண்ணை பார்க்கலாமல் இருந்துச்சு. எனக்கு அந்த கண் பிரச்சனை டைமில் வந்து கண் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சிவப்புகள்லாம் இருந்துச்சு. அதை பார்க்க எனக்கே வந்து பாவமாக போச்சு. அதை பாருங்கள், அந்த ஃபோட்டோ நான் கட் பண்ணிடுவேன் அந்த அந்த சிவந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ உடனடியாக நாங்கள் நெஞ்சம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டாக வந்து மருந்து கொடுக்குறோம் அந்த களுவஞ்சில் இருக்கிற ஒரு தனியார் ஒரு வைத்தியசாலைக்கு நாங்கள் போயிருந்தாங்க. அப்போ அங்கே போனே வந்து ஓபிடி டாக்டர் வந்து இருந்தவர். அவர் சொன்னார் வந்து தம்பி இதை நான் கண்ணாலேயோ இல்லை டோச் அடித்து பார்த்து வந்து கண்டுபிடிக்கிறாரு, அதுக்குன்றது ஒரு மெஷின் இருக்குது என்ன, அந்த கண்ணை செக் பண்ணுற மிஷின் இருக்குது. அதில் பார்த்தா அந்த தம்பி தெரியும் இந்த கண்ணில் வந்து எத்தனை கீறல் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அவர் சொல்லிட்டு பெஸ்ட்டுக்கு சொன்னவர் வந்துட்டு பெஸ்ட்டுக்கு அந்த கண்ணை வந்து க்ளீன் பண்ணும் என்ன கழுவுவோம்னு சொன்னார். அப்போ உள்ள கூட்டிகிட்டு கொண்டு 2 தரம் வந்து தம்பியில் கண்ணை வந்து வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ண போகிற அவங்க சொன்னாங்க வந்துட்டு நாளைக்கு விடிச்சா வேண்டாம்னு சரி கல்முனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க என்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த ஒரு நித்திர தூக்கங்கள் ஏன்னா தம்பிக்கு அந்த நித்திர தூங்காமல் வந்து கால் கொஞ்சம் நல்லா நேரத்துக்கு வந்து தூங்கிட்ட லைட்டு தான் வந்து எழுப்பினது. இப்போ இன்றைக்கு வெளிச்சாம் வந்து புக் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக அந்த கிளினிக் வந்து போவார். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மக்களே அப்போ அது வந்து ஒரு பக்கம் இருக்காது. நேற்று சனவுக்கு நடந்த ஒரு சோகமான விஷயம். அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்றைய தினம் நம்முடைய அக்கினி ஏன்னா
அக்கினி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறந்த நாள். அக்கினி நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் மிகப்பெரிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். என்ற கலையலப்பா வந்து போகமாகும் பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாம் எங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு போக கிடைக்கல. அக்கினிக்கு வந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த வீடியோக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த கமெண்ட் வாங்கிட்டு வாரேன் நிறைய பேர் என்ன கேட்டுறீங்க என்ன முடிவு அதுக்குன்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். என்னப்பா இங்கே பாருங்கள், இந்த வீடியோன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே இந்த இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா? இவ்வளோ வந்து எங்கிட்ட அன்பான உறவுகள். இங்கே பாருங்கள், வீடியோவில் உங்களோட பேர் தெரியும் பாருங்க, சரிதா? வீடியோவில் காட்ட பாருங்க. இந்த சிவஷான், இந்தவங்க சபாபதி, அடுத்த மகாலிங்கம், இந்த பாருங்க பிஜித், இஷான், சுவிட்சர்லாண்ட் தமிழ் பிளாக். இங்கே பாருங்க, எல்லாரும் வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரையும் பாருங்கள். உங்களோட பேர் கண்ட பாருங்க, இதை பார்க்கல என்ன சந்தேகப்படுங்க நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க. சரி, நீங்கள் நேற்று போட்டாக்கள் வீடியோ கமெண்ட் இதை பாருங்க, எவ்வளோ பெரிய கமெண்ட். அனுலா தேவி, நகுலேந்திரன், இதே மாதிரி நிறைய பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் டைப் பண்ணிப்பாங்கண்ணே. இவ்வளோ டைப் பண்ணுறது எனக்காக வேண்டி நீங்கள் இவ்வளோ போய் பண்ணியிருக்கீங்கப்பா. அவ்வளோ நினைக்கிறேனே, சுத்து தானே, அவ்வளோதான். இப்போ என்னென்னு சொன்னால் இவ்வளோ பேர் கமெண்ட்னால வந்து வாசிக்கல் பண்ண கேட்டால் கண்டிப்பாக விடிஞ்சிடும் ஏன்னா. ஆனால் இப்போ கண்டிப்பாக நாங்கள் வாய்ச்சி நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மக்களே, இன்றைய வீடியோவில் நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா உங்களோட பேர்லேருந்து ஒரு கமெண்ட் வருது அப்படின்னு சொன்னால், நாளைய தினம் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் தானே, அந்த வீடியோலாம் எப்படி உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டணும் தானே, வீடியோக்குள்ளே இப்படி காட்டணும் தானே. இப்படி உங்களோட பேரோட இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காட்டுவேன். விளங்கிட்டா? அதாவது நீங்கள் யாரெல்லாம் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் பார்க்குற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட் வரும். நாங்கள் வாசிக்கிறோம்ன்றதை தாண்டி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்ன்றதை தாண்டி இந்த வீடியோவில் எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு. நீங்கள் பண்ண கமெண்ட் வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யூடியூப்புக்கு கீழே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்கண்ணே உங்களோட கமெண்ட்லண்ணே, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை நான் இப்போ புதுசாக வந்து கொண்டு வரேன். அப்போ இது எல்லாரும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றதுக்கான கொண்டு வந்துருக்கேன். இது நார்மலாக எல்லாரும் கமெண்ட்டையும் வந்து வாசிப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சிவாசான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், தம்பி உங்களிடம் ஒரு நாயும் பூனையும் இருக்க வேண்டும், இரவு நேரத்தில் அவற்றை வீட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமா. ஒரு நாயும் பூனையும் வந்து கண்டிப்பாக வேணும் என்று சொல்லியிருக்காங்க சிவாஷான். வந்து சபாபதி அதிகமல் வந்து சொல்லியிருக்காங்க, வீட்டை கட்டி முடிக்குவோம் தம்பி, கவனமாயிருங்க, கடவுள் துணை இருப்பார், காட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலிங்கம், சரோஜா தேவி, நன்றி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், பத்திரமாக இருங்கள், கவலைப்படாதீங்க, அவர் உண்மையிலே இது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈந்திரநாதன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, கவனம், டேக் கேர் சொல்லி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு கமெண்ட். பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டு தான் வந்து நான் ரிப்ளை பண்ணணுமே. அதாவது முதலில் யானை, இப்போது பாம்பு, வீட்டை சீக்கிரம் கட்டி முடியுங்கள், உங்கள் வீட்டு திட்டத்தை முடிப்பதற்கு இதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா வீட்டை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சகுனமாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னது வந்து உண்மையான விஷயம். ஏற்கனவே வந்து யானை வந்து அப்படியா தான் நாங்கள் அந்த வீடை வந்து கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலுக்கு பிளேட்லாம் வந்து அடிச்சினாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ தெரிஞ்சு 38 லட்சத்துக்கு கூட முடிஞ்சது. மேலே பிளேட் வந்து லிந்தர் மட்டம் பிளேட் வந்து போகிறதுக்கு வந்து 38 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சது. 35 தொடக்கம் சம்திங் 38 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சது. அதோட சேர்த்து நாங்கள் எங்களோட தொழில் விஷயங்களையும் நாங்கள் ஆரம்பிச்சினாங்க. கொஞ்சம் பண இறுக்கம் ஏன்னா கொஞ்சம் அதால் வந்து நாங்கள் அதை ஸ்டொப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போவும் பணம் இருக்குன்னு தான் என்ன செய்கிறேன்னு ஏதோ ஒன்று சமாளித்து கொண்டிருக்கோம். சரி, ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்க, இது முக்கியமான விஷயம். உண்மையிலே மக்களே இந்த கமெண்டில் சொல்லியிருந்த போன்று முதல் வந்து
பிரச்சனைக்கு வந்து நாங்கள் யானை பிரச்சனைலாம் வீடு எடுத்துருவோங்கண்ணே. இப்போ வந்து பாம்பு பிரச்சனை. இந்த பாம்புன்னு சொன்ன உடனே நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன். இப்போ ரூம் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா முடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ இல்லை, முடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து வயரிங் செய்யணும், ரூம் ஃபுல்லாக என்ன வயரிங் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு ரூமுக்கு மட்டும் வயரிங்கை செஞ்சு அதை கனெக்ஷன் விட்டு வைக்கணும் செய்யக்கூடியமா என்ன. ஆனால் அப்படி செய்கிற ஒரேடியாக வயரிங்கை முடிக்கிறேன்னு சொன்னாலும் நார்மலாக எனக்கு தெரிஞ்சு 3.5 லட்சத்துக்கிட்ட முடியும் நார்மலாக. அதுக்கப்புறம் இந்த ரூம் எல்லாம் கிளியர் பண்ணி ஜன்னல் கதவெல்லாம் போட்டுவார். ஒரு தொகண்டு வந்து உண்மையிலே எங்கள்கிட்ட இந்த பிஸ்னஸ்லேருந்து எடுத்து நாங்கள் இங்கே வந்து போட வேண்டி வரும். ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஏற்கனவே அவங்க சொன்னமா வந்து யானை வந்தால வந்து நாங்கள் வீட்டு அந்த மேல் மட்டம் வந்து ஆரம்பிச்சு நாங்கள். இப்போ பாம்பு வந்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த ரூமை வந்து நாமாவுக்கு முடிச்சு வைக்கப்படுன்றது வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா முடிக்க வேண்டிய கட்டாயம். மேசன்மார் எல்லாரோடையும் நம்ம வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க சொன்னாங்க வந்து இப்போ திடீர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நீ உடனே வரையிலாது ஒரு 3 நாள் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு 3 நாள் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 நாளில் வந்து வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வேலையை வந்து ஒரு 3 நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை யோசிச்சு பாருங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கும். நாங்களே நைட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் தூங்குறோம். லைட்டை போட்டு தான் வந்து இரவு இல்லாமல் தூங்குனது எவ்வளோ கவலையான விஷயம் யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறதாலும் ஐயோ பாம்புன்ற மாதிரி தான் இருக்கும், காலுக்கு எங்களுக்குள்ளேயும் பாம்புன மாதிரி தான் இருக்கும். இது அந்த பாம்பு அம்மா சொன்னது அப்புறம் கொஞ்சம் பயமாக இருந்தது. பாம்பண்டா படை நடுங்கும்னு சொல்லுவாங்க, உண்மையிலே பயமாக இருந்தேன். உண்மையிலே எங்களோட அம்மாவுக்கு இந்த ரூம் பூசுகிற வேலைலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 3 நாளில் வந்து அதை வந்து நாங்கள் ஆரம்பித்து முடிச்சிடுவோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் மாதிரி வந்து அது இருக்கும். ஏன்னா நித்திரத்தவங்க எல்லாமே வந்து நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே மாற்றிடுவோம். ஏன்னா எல்லா ரூம் எல்லாம் முடிச்சு கிளியர் பண்ணி வரதுக்கு அது வேறு பெரிய வீடு மக்கள் நேரடி வந்து பார்த்தவங்களும் தெரியும், சின்ன வீடு இல்லை. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய வந்து அத்திவாரம் போட்டு இதை ஒரு லிந்தர் மட்டும் கட்டிட்டாங்க. என்ன 10 வருஷத்துக்கு முந்தைய வந்து அதை கட்டிட்டாங்க. இப்போ நேரடியாக நீங்கள் வந்து பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியும் எந்த பெரிய வீடு இதை முடிக்கிறேன்டா இவ்வளோ காசு வேணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முடிக்கலாம் கொஞ்சம் பொறுங்க, இப்போ ஒன்றை மட்டும் முடிப்போம். என்ன அப்போ தான் நாங்கள் சொல்லிக் கொடுறோம், அந்த வேலையும் செய்வோம். கண்டிப்பாக மேலே சொன்ன மாதிரி இந்த யானை பாம்பு வந்து ஒரு சகுனமாக தான் இருக்குண்ணே, இதை முடியுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் துணை எப்போதும் இருப்பார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாந்தன் இந்த கமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களே சுவிட்சர்லாந்து தமிழ் ப்ளாக் அந்த ஐடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனுஷன் உங்களுக்கு விளையாட்டு போல் இருக்குது, பார்க்க பயந்துட்டேன், இப்போ இல்லை என்றாலும் பயம் இருக்குது, கவனமாக இருங்கள். அம்மாவினுடைய பயம் உண்மையானது, காட் பிளஸ் யூ, ப்ளீஸ் கவனமாக இருப்பது நல்லது எதுக்கு அப்படி சொல்லி வந்து போட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து தமிழ் ப்ளாக் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லோகா புன்னை அப்படின்ற அந்த ஐடியிலேருந்து பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு மிகவும் குழப்பமாக உள்ளது, அதை சுத்தம் செய்ய வேண்டும், இடத்தை உருவாக்குவது நல்லது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகமட் நிக்மான் சோட்டா வந்து போட்டிருக்காங்க. ஹாய் அனுஷன், காற்று வீசும் காலமாக இருக்கிறது, பாம்பு வீடுகளுக்குள் வருவதுதான் கவனம், மண்ணெண்ணெய் எடுத்து சுவரை சுற்றி விடுங்கள், மண்ணெண்ணெய் வாசனை வெளியே போய்விடும், கவனம் ப்ரோ, ஏதோ நல்ல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாழினி அமலதாஸ் வந்து சொல்லியிருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டிருக்காங்க, சந்தோஷம். கேகேஆர் அனுஷன் சொல்லிட்டு சரவணா சிவதாவன் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு செந்திரன் கந்தப்பர் அப்படின்ற அந்த ஐடியில் வந்து ஹாய், முதல் எல்லா பொருட்களையும் வெளியிடுங்க தம்பி அனுஷன், முதல் எல்லாத்தையும் வந்து வெளியிடுங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தீபன் நிரோஷா அணிந்திருக்காங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு கவனம் பண்ணியிருக்காங்க. தம்பி சீக்கிரமாக வீடு கட்டி முடித்து குடியேற இறைவனும் இயற்கையும் துணையாய் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தம்பி அனுஷன் கட்டாயம் மிக விரைவாக ஒரு ரூம் கட்டி கம்ப்ளீட் பண்ணி அதில் அம்மாவை வைட்டுங்க, மிகவும் கவனமாக இருங்க. நான் ஷஹீலா நிந்தவூர் முஸ்லீம் என்று சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க, சந்தோஷம் அக்கா. அதே மாதிரி எல்லாரும் மற்ற பேர் சொன்னாங்க, எதுக்கு சொன்ன பேர் என்ன தம்பி சீக்கிரம் வீடு கட்டி முடித்து குடியேற இறைவன் இயற்கையும் சந்தனம் வேல்முரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன இது அந்த யூடியூப் ஐடி தானே, ஒரு பேரை வந்து 2-3 கொடுப்பான், அனுஷன் என்ன அப்படின்ட்டு இமெயில் மாதிரி தானே தம்பி, என்ன இமெயில் தானே சொல்ல போனா. அதையும் சொன்ன வந்துட்டு அசீமா ஆச்சி என்று இருக்கு, அது பேர் வந்து சரியானது தெரியல. தம்பி நீங்கள் ஒரு ரூமை கட்டி கொண்டு போகலாம் தானே, கண்டிப்பாக செய்வோம் அப்படி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து அருள் செல்வி பத்மநாதன்
ஹாய் வணக்கம். ஒரு சின்ன வீட்டுக்குள் நிறைய பொருட்கள் வைத்தால் பாம்பு குடிகொள்ளும். பாத்திரங்களை ஒரு தட்டு கட்டி. ஹாய் வணக்கம். ஒரு சின்ன வீட்டுக்குள் நிறைய பொருட்கள் வைத்திருந்தால் பாம்பு குடிகொள்ளும். பாத்திரங்களை ஒரு தட்டு கட்டி மேலே வையுங்கள். அதோடு இரவில் தூங்குவதற்கு முன் வீடு சுற்றி லாம்பெண்ணை தெளிச்சிட்டு தூங்குங்க. அப்போ பாம்பு வராது. கோழிக்கூடு வீட்டுக்கு அருகில் இருந்தாலும் பாம்பு வருமா. கும்குவாண்ட பெயரில் ஒரு ஆள் வந்திருக்கார். ஹாய் அனுஷான் ரதி சிஸ்டர், எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். அம்மா தனியாக இருக்கிறபடியால் அம்மாவிலும் கூட கவனம் செலுத்த வேண்டும் அனுஷன் இருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஞான முருகு இவர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுவார். என்ன ஞான முருகு ஐயா, நன்றி, கவனமாக இருங்கள், கடவுள் துணை வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்தராசா லக்ஷிகா ஆனந்தராசா லக்ஷியா வணக்கம் அனுஷான், ரதியம்மா, சனோம், இது எல்லோரையும் சுகம் கேட்டதாக சொல்லுங்கள். அனுஷன், நல்ல பாம்பு வந்தால் அது நன்மையாகத்தான் இருக்கும். எல்லாவற்றிலும் கவனமாக இருங்கள், கடவுள் துணை, ஓம் சாய்ராம் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரதியம்மா கோவில் போயிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த பேரை சரியாக கண்டுபிடிக்கலாம் இருக்குது, சோட்டா தான் காட்டுது. அதே மாதிரி இதுவும் கண்டுபிடிக்கல. அனுஷன் தம்பி, ரதி சிஸ்டர் கவனம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சசி இணைந்திருக்காங்க. தம்பி, காஞ்ச கொச்சிக்காய் புகை போடுங்க, வீட்டுக்குள் பாம்பு ஓடிவிடும். அடுத்து நம்ம நிதியம்மாவன் சொல்லியிருக்காங்க. மகன் உண்மையாக இருக்கலாம், கோழிகள் சத்தம் போட்டால் பாம்பு அங்கு இருக்கும் பாருங்கள் மகன் சொல்லியிருக்காங்க. பயாமா இணைந்திருக்காங்க. கவனமாக இருங்கள், உண்மையாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. சாந்துருவண்ணா ஹாய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்குள்ள ஹாய் சொல்லிடுவாள். உண்மையிலே நல்ல ஒரு அன்புக்குரிய மனுஷனே. எனக்கு சந்தோஷம் தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறது. எல்லாரும் தான், இவர் மட்டுமில்லை, எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி அந்த ஐடியில் இறைவன் துணை போட்டிருக்காங்க. இருக்கலாம் தம்பி, அனுஷன் பிறகு போயிருக்கும். வெளியே நல்ல பாம்பு கண்ணில் படுவது அரிது. அம்மா சொல்வது நம்புங்கள், அவர் அம்மா பொய் சொல்ல மாட்டாவு. சில நேரங்களில் நீங்கள் சொல்வது போலவும் இருக்கலாம். எதற்கும் நாம் எச்சரியாக இருப்பது நல்லது தானே. நான் உங்கள் ஈழத்து உமேஷ்காந்த் மட்டக்களப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷன் தம்பி, நல்லா பாருங்க, அம்மா சும்மா சொல்ல மாட்டாங்க, பாம்பு இருக்கலாம், காணாமல் சொல்ல மாட்டாங்க. அல்மாரிக்குள்ள மேலே அப்படி பாருங்க. அல்மாரிக்கு மேலே நான் பார்க்கல நாம பார்க்கல தானே, அது கீழே நம்ம மேலே இந்த டப்புன்னு போட்டு அப்போ இருந்துச்சா மண்ணெண்ணெய் விட்டு விடுங்கன்னு நிறைய பேர் விடுங்க. பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜனா திரு சொல்லியிருக்காங்க. அதே காலை வணக்கம் மகன்கள் மக்கா, பொருள் அனைத்தும் வெளியே வைத்து விட்டு சுத்தம் செய்யுங்கள், மகன்கள் கவனமாக இருங்கள், நல்லது நடக்கட்டும், கடவுள் துணையாக இருப்பார்னு சொல்லிட்டு ஃபுல்லாக. அதே மாதிரி நம்மளோட அனுராதேவி அம்மா ஹாய் ரதியம், அனுஷன், சனு மூவரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மைக்கும் கால்கை நடுங்குது பாம்பு என்றால் படை நடுங்கும் என்று சொல்வார்கள். அனுஷன், கண்ட பாட்டு கை வைக்காதீங்கோ. நான் நினைக்கிறேன் அந்த பெரிய பட்டிக்குள் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் மனுஷன், பெரிய வட்டிக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கலாம் மனுஷன், உள்ளுக்குள்ளே இருக்கலாம் மனுஷன். ரதியமாக இரவுக்கு இதுக்க படுக்க வேண்டாம், அப்பப்பா விட்ட அல்லது அண்டை விட்ட விடுங்கோ. உண்மைக்கும் பயமாக இருக்க மனுஷன். நீங்கள் இப்படி கட்டி கொண்டு இருக்கிற வீட்டில் ஒரு அறையை தற்போதைக்கு திருத்தி கொடுங்கள். என்னவோ நல்லதாக இருக்கும். இந்த கொட்டில் விட்டு எழும்ப சொல்லித்தான் முதல் யானை வந்தது. மற்றது இந்த கொட்டில் சாமான்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து தான் பார்க்க வேண்டும். அது உண்மை. அந்த நம்ம பிள்ளையே உள்ளுக்கு பூந்து தானே பானைக்குள்ளே நான் பார்க்கல தான் எல்லாம். எப்படி நம்ம சொல்கிற பக்குக்குள்ளே ஆയിരിக்க வேண்டிய பானைக்குள்ளே இருந்தானடாயிரு நான் பார்க்கல இருந்திருக்கு சிலட்டை என்ன சொல்லவே முடியாது. மண்ணெண்ணெய் ஊற்றினால் பாம்பு வெளியே வரும் மனுஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, சாமான்கள் எல்லாத்தையும் வெளியால் எடுங்க என்று சொல்லியிருக்காங்க. பினாயில் தண்ணீர் கலந்து வீட்டுக்குள் வெளியே சுற்றி ஊற்றுங்க தம்பி, பாம்பு ஓடி போயிடுமாம். அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளருங்கள் தம்பி, பாம்பு திருடன் வந்தால் காமித்து கொடுக்கும். உண்மை இது, எங்கள் வீட்டில் பாம்பு அடிக்கடி வரும், நாய்க்குட்டிகள் கரெக்டாக காமிச்சிருமா. அந்த ஹார்ட் போட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு மகளே, ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன சொன்னால், ட்விஸ்ட்டை விட ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் நீங்கள் டக்குன்னு சொல்கிறீங்க, வீட்டை கட்டுங்க தம்பி, வீட்டை கட்டுங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா சரி, அந்த ஏற்கனவே யாரை வீட்டை கட்டலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த பிளேட்டை போட்டால் 38 லட்சம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 38 லட்சத்துக்கு இந்த பிளேட் போறோம்டா. உண்மையிலே அது எனக்கு வேண்டியது இல்லை. அது காரணம் என்றால் நம்மளோட வீடு நம்மள ஒரு 50 லட்சம் இருந்தாலே அழகான வீடு கட்டிடலானே. இது இருந்த வீடு நாங்கள் முடிக்க போறதால மக்களே அந்த பிளேட் அப்படி போடணும்னு வந்தது. அதே மாதிரி எல்லாத்தையும் முடிக்கிறேன்னு சொன்னா அந்த மாதிரி தான் முடியும்.
சரியான விட முடியும் என்ன எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு. அப்போ அதுக்குரிய பட்ஜெட் வந்து எனக்கு இல்லை. இது ஒரு சின்ன ஒரு குட்டி வீடுன்னு சொன்னால் நாங்கள் பிளேட் போட்ட காசுக்கு வந்து நல்ல ஒரு வீடு கட்டிக்கலாம். விளையாட்டா தம்பி ஏன்னா நாங்கள் பிளேட் அடித்த காசுக்கு வந்து ஒரு நல்ல வீடு நாங்கள் கட்டியிருப்போம். அழகா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட்டியிருப்போம். இப்போ ரெண்டாவது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முந்தி இந்த அத்திவாரமெல்லாம் போட்டு எடுத்தபடியால் வந்து அதில் கட்டுறேன்னு சொன்னால் நம்ம எப்படியும் அரைவாசிக்கு பிளேட் அடிக்கல தம்பி ஏன்னா இல்லை இப்படி முடிக்க தான் வேணும். முடிக்கிறேன்டாலும் ரூம் எல்லாத்தையும் முடிக்க தான் வேணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த அதே மாதிரி தான் ஒரு உடுப்பு தம்பி வாங்கடா அது கிழிஞ்சிட்டு இன்னொரு ஷர்ட் வாங்கலான்னா பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு 1000 1500 2000 கொடுத்து அந்த ஷர்ட்டை வந்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் இது இப்படி இல்லை. முடியண்டா வந்து என்னால் என்ன முடியுமோ அதுதான் முடிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எல்லா பக்கம் வந்து பிரச்சனை இல்லாம போயிட்டு சரி ஓகே இப்போ வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல இதை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் ஒரு 3 நாளில் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படியும் வந்து முடிச்சிடும் மக்களே. இதுதான் நான் சொல்ல வந்து நான் டக்குன்னு நினைச்ச உடனே வந்து எதுவும் செய்யல. அதுன்னு அப்படி செய்யலாமாண்டா நீங்கள் சொன்ன உடனே வந்து செய்யலும்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அப்படி ஒரு திறமை அப்படி ஒரு ஆற்றல் இருக்குமான்னு சொன்னால் உண்மையிலே இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஆள் வந்து சொல்லட்டும் தம்பி இந்த வீடை வந்து கட்டி முடியாண்டா அது டக்குன்னு கையை தட்டினோடனே வீடு வந்து கட்டிப்பட்டு நிற்காதுன்னு நம்ம அதுக்கு வீடு எடுத்து உழைக்க வேண்டாம். இப்போ உழைச்சத்தான் வந்து வீடு கட்டலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பாதுகாப்பாக தான் இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அண்ணாவிலாம் நெருங்கிட்டோம். இப்போ ஒரு 70% நெருங்கிது. 30% தான் வந்து வேலை இருக்குது. அந்த 30% முடித்தா ஃபுல் கிளியர். இப்போ வந்து 30% ஒரு 5% மண்டா ஒரு ரூமை வந்து கிளியர் பண்ணி அதுக்குள்ளே நிற்கிறது என்ன அந்த மாதிரி ஒரு 1 அல்லது 2 ரூம் வந்தாலும் வந்து அதை கிளியர் பண்ணுவோம். உண்மையிலே கவலை தான் ஏன்னா உண்மையிலே கவலை தான் எல்லாம் பார்க்கக்குள்ள கவலை தான். நம்ம வந்து நிறைய அதில் வந்து நான் கவன் பார்த்து நான் அதில் என்ன சொன்னால் வந்துட்டு அனுஷன் நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து தான தர்மம் வந்து செஞ்சுருக்காள் என்ன எத்தனை பேருக்கு நீ உதவி செஞ்சுருக்காள். ஆனால் நீ உங்களோட அம்மாவை விட்டுட்டீங்களான்னு சொன்னக்குள்ள வந்து எனக்கு உண்மையிலேயே கவலையாக இருந்தது. நான் நினச்சி பார்த்து நான் உண்மையிலேயே நான் வந்து உழைச்சது வந்து அம்மாண்டு யோசிச்சேன்னா அம்மா வந்து நான் தனியாக யோசிக்கல மக்கள் என்ன அப்போ அம்மாவும் நானும் தானே என்ன அம்மாவும் நானும் தானே என்று தான் நான் யோசிச்சு நான். அப்போ நம்ம இப்போ உழைச்சாலும் வந்து நமக்கு சேவிங் பண்ணாட்டையும் ஒரு காலத்தில் நமக்காக வந்து சேவிங் பண்ணுவோம் தானே. இப்போ வந்து நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு வந்து உதவி செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள் இருந்தது. அப்போ அதான் வந்து பிழைச்சி போனது. கண்டிப்பாக உதவி செய்யணும். ஆனால் உபத்திரம் வாங்குற அளவுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடாது. உதவி செய்யத்தான் வேணும். சரியான மனக்கவலை. ஓகே வீட்டை வந்து முடிச்சிடணும் மக்களே ஒன்றும் யோசிக்காதீங்க. உண்மையிலே இந்த பாம்பு வந்ததால் வந்து இப்போ வீட்டுக்கூடிய அனைத்து வேலைகளையும் வந்து செய்ய போகிறோம். இது வந்து அம்மாவுக்கு ஒரு நல்ல செய்தி தான். நான் சொல்லித்தரேன் அம்மா உடனே சொல்லித்தரேன். ஓகேம்மா செய்வோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நாங்கள் போகணும். அது வரைக்கும் அம்மா வந்து தண்ணி தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்கண்ணே அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. சரி மக்களே ஏதோ இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டேன். இனிமேல் வந்து நாங்கள் நேரத்துக்கு வீடியோ போடக்கூடிய மாதிரி நிறைய முயற்சிகள்லாம் கொண்டு வரோம். அதை தாண்டி நாங்கள் வீட்டில் இருந்து நீ என்ன அம்மாவோட சமையல் வேணுமென்றாக்கள் அதாவது அம்மாவோட சமையல் வீடியோ ரதியம்மாவின் கையால் நிறைய கிராமத்து சமையல் வீடியோகள் அதோடு சேர்த்து நானும் ரதியம்மாவும் சேர்த்து சமைக்கிறோம்மா. ஏன்னா இவ்வளோ காலம் வந்து மிது என்ன சனு எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சமைக்கிறா பார்த்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் வந்து ரதியம்மாவும் நானும் சமைச்சாலும் இப்படி இருக்கும். ஏன்னா ரதியம்மாவும் நானும் மீன் குழம்போ அல்லது முருங்கலையோ இல்லாட்டி ஒவ்வொரு கறி சமைச்சால் எப்படி இருக்கும், ஒரு அம்மா மகன் வந்து கறி சமைச்சால் எப்படி இருக்கும், சோறு சமைச்சால் எப்படி இருக்கும்ன்ற வீடியோக்கள் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க இடைக்கிடைக்க. அதையும் சொல்லி கூட நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுவிட பெருமக்களே. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.